இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய அளவற்ற கிருபை, அவருடைய தயவு ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி நம்மை நடத்தி வருவதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். புதிய பாடல்கள் மூலமாக ஆண்டவரை பணிந்து கொண்ட, தொழுது கொண்ட, ஆராதனை செய்த தெய்வ மனிதனாகிய தாவீதை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். இது பாடின சங்கீதங்கள் ஏராளம் உண்டு. அதில் ஒரு சங்கீதம் 18ஆம் சங்கீதம். இந்த 18ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன அழகான ஒரு பின்னணியத்தை பார்க்கலாம். தாவீது பலவிதமான பாடுகளுக்கு ஊடாக சென்ற ஒரு சூழ்நிலைமை. அவர் இந்த 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், ஓ லார்ட் ஆஃப் மை ஸ்ட்ரென்த், ஐ லவ் யூ. இந்த தாவீது அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான விபத்துக்களை, ஆபத்துக்களை சந்திச்சுக்கிறார். குறிப்பாக இந்த இடத்துல தாவீது தனக்கிருந்த எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து விடுவித்த நாளிலே பாடின பாடல் என்று சொல்லி அந்த 18ஆம் சங்கீதம் போட்டிருக்குதே, அந்த சங்கீதத்திற்கும் இந்த 1ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு அடைப்புக்குறி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதில் அழகான ஒரு பின்னணி சொல்லப்படுகிறது. தாவீது தனக்கு இருந்த எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து விடுவித்த நாளிலே பாடின பாடல் தான் இந்த 18ஆம் சங்கீதம். என்ன விடுதலை செய்தார், எங்கிருந்து விடுதலை செய்தார், யார் கையிலிருந்து விடுதலை செய்தார் என்று சவுலின் கையிலிருந்து விடுதலை கொடுத்தார். என் சொந்த மாமாவே எனக்கு எதிராக வந்தார். அவர் நல்லதா இருப்பார், திடீர்னு ஒரு ஆவி அவர் மேலே இறங்கும். அந்த பொல்லாத ஆவி வந்து இறங்கும் போது என்ன செய்வார்னா, என்னை கொல்வதற்கு பார்ப்பார். பல முறை என்னை கொல்வதற்கு, என்னை அழிப்பதற்கு திட்டமிட்டார். வீட்டிலையும் எனக்கு பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, வேலையிலும் பிரச்சனை. ஆனால் என் ஆண்டவர் மட்டும் என் கூட இருந்ததுனால சவுலின் கைகளுக்கும் என்னை விலைக்கு பாதுகாத்தார். காட்டிலையும் என்னை பாதுகாத்தார், வீட்டிலையும் என்னை பாதுகாத்தார், என் வேலையிலையும் பாதுகாத்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேதனை, துக்கம், கண்ணீர், நிந்தைகள், அவமானங்கள், உங்களுக்கு எதிராக ஏராளமான காரியங்கள் வரலாம். வேதனை நமக்கு சொல்லுது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. அசையாத கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை அவர் கட்டினபடினால, அசையாதிருக்கிற ஒரு நங்கூரத்தை அவர் ஆண்டவர் மேல் போட்டதுனால no one can shake him. அந்த தாவீதோடு கூட இந்த தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தாவீதோடு கூட சேர்ந்து நாமும் பாடுவோம். அன்பு கூறுவதென்றால் அவரை துதிப்பது, அவருக்கு ஆராதனை செய்வது, அவருடைய நாமத்தை போற்றுவது, அவருடைய நாமத்தை பெருமைக்கு சொல்லுவது. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை சொல்லி அவர்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை விடுதலை செய்வதற்கு காரணமாக இருக்க நாமும் சாட்சியாய்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என் பலனாய் கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். மே காட் பிளஸ் யூ. சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.